கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம், நமது நேயர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். சுவாமிகள் நமது தொலைக்காட்சி மூலமாக ஏராளமான பக்தர்களுக்கு அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறார். தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, மணிமேலை பிரசுரம் வெளியிட்டுள்ள 12 வகையான புத்தகங்களின் மூலமாகவும் நிறைய தீர்வுகளை வழங்கி வருகிறார். இந்த புத்தகங்கள் ஆசிரமத்தில் விலைக்கு கிடைக்கின்றன. அண்மையில் சென்ற வாரம் சொல்லியிருந்தார்கள், இப்பொழுது ஒரு புத்தகம் அச்சாகி கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சியான தீர்வுகளும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதோ சாமிகள் சொன்னாங்க தீர்ந்து போச்சு சரியாயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. அந்த தீர்வு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான நூலாக அது தயாராகிட்டுருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த புத்தகம் வெளியாகிடும். புத்தக வேந்தரான சுவாமிகள் எழுதியுள்ள இந்த புத்தகங்களை நீங்கள் அனைவரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்கிறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல, கொண்டாடுவதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. திண்டாட்டமான வாழ்க்கையை கொண்டாட்டமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம சுவாமிஜியோடைய சிறப்பம்சம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட சுவாமிகள் கூட நம்ம உட்கார்ந்துருக்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்றே சொல்ல வேண்டும். சுவாமிஜியை சந்திப்போமா ஐயா? வணக்கம் சுவாமிஜி. எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற அகார உகார மகார தத்துவத்தின் வித்தகனாக அருமுகப் பெருமான், அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கப்பெற்று பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒன்று குமிழ்ந்து கிடைக்க வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம் ஐயா. போன வாரம் லீவ் ஐயா நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, பொதுவா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், ஆனா சில பேருக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு சுவாமிஜி. அப்போ பெரியவங்க கிட்ட போயிட்டு ஏங்க எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் மாத்தி மாத்தி அடிக்குது அப்படின்னு கேட்டாக்க அவங்க சொல்ற ஒரு விடை என்ன அப்படின்னாக்க, போன ஜென்மத்துல நீ செய்த நல்லவை கெட்டவை அதை கர்மா அப்படின்னு அண்டர்லைன் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்கின்ற இன்ப துன்பங்கள் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இதுல என்னன்னாக்க, போன ஜென்மத்துல நான் இதுவா பிறந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சேன், இன்பம் செய்தேன், துன்பம் செய்தேன், நல்லது செய்தேன், கெட்டது செய்தேன் அப்படிங்கறத ஆதாரபூர்வமா நான் எப்படி சுவாமிஜி தெரிஞ்சுக்கிறது? இல்ல என்ன ஏமாத்துறாங்களா? பூர்வ ஜென்மத்தின்படி தான் ஒரு மனிதனுக்கு இந்த ஜென்மத்தில் பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது கர்மா. அந்த கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது உண்மையா பொய்யா? இதை பற்றி சுவாமிகள் தனியாக நம்மகிட்ட ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க, கர்மாக்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகள். அதில் அதோட கரு ஒரு மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரி இது என்ன கர்மான்னு சொல்லிடுறாங்க, அதனால தான் பிரச்சனையா? அப்போ எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? அது நல்ல கேள்விமா. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் திடுக்குன்னு கேட்கவே எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு. நிச்சயமா சமைச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் ரொம்ப நேரமா ஆவலா கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பாக்கியஸ்ரீ மேடம். அம்மா உங்க வயதுமா? என் வயது 45 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. கடலூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுமா பாக்கியஸ்ரீ. சுவாமிஜி, நாங்க எல்லாம் நல்லாவே இருக்கிறோம் சுவாமிஜி. நல்லா இருமா, நல்லா இருக்கிற மகிழ்ச்சியான அழையாது. ஆமா சுவாமிஜி. சரி சொல்லுமா சொல்லுமா. என் பொண்ணு 24 வயசு ஆகுது சுவாமிஜி. சரி, உங்ககிட்ட தான் கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சு சுவாமிஜி. சரி சரி சரி. உங்களை நேர்ல நாங்க போன ஆஷாடத்துல நாங்க பார்த்தோம் சுவாமிஜி. சரிம்மா. நாங்க வேண்டுதல் வச்சுக்கணும், மாச சம்பளம் எடுத்து அது கொடுக்கணும்னு அதையும் கொடுத்தோம். சரிம்மா. உங்க பொருள் எல்லாமே நாங்க வாங்கியிருக்கிறோம். சரி, எல்லாமே உங்களாலதான் சார் சுவாமிஜி. நான் எல்லாம் அப்பா அம்மாவா நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க எழுதுறீங்க சுவாமிஜி. நிச்சயமாமா, அது எப்பவும் நிரந்தரமா இருக்குமா, கவலை வேண்டாமா. எங்களுக்கு யாருமே இல்ல சாமிஜி. எனக்கு உங்களதான் நான் தாய் விட்டு தகப்பனிட நாங்க வந்துட்டு போயிருக்கிறோம் சாமி. அப்புறம் ஏன் இல்லன்னு சொல்றேம்மா? அதான்
எனக்கு கூட பிறந்தவங்க இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு எல்லா அம்மாவும் நீங்க தான் சமைச்சுக்கிறீங்க. அதெல்லாம் அவ்வளோதான், அப்படியே சந்தோஷமா போக வேண்டியது தானே கண்ணா. இப்ப என்ன சொல்றதா, என் பொண்ணுக்கு வந்து யூரின்ல பிரச்சனை சாமிஜி. வேலைக்கு போறாங்கல்ல, என்னாச்சு? அது எப்படின்னா தண்ணி அதிகமா தண்ணி குடிக்கிறாங்கல்ல, குடிக்கிற தண்ணி அடிக்கடிக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போயினே இருக்காங்க. சரி. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பட்டு அந்த யூரின் தங்கிட்டுதான். சரி. அது டீப்பு போட்டு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. காலை சாயந்தரம் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க சாமிக்கு. சரி சரி. தினமும் எனக்கு இது ஒரு போராட்டமா இருக்கு. புள்ள வழியால துடிக்குது சாமிச்சு. வேலைக்கு போற பொண்ணுங்கிறது திருக்கோயில நமக்கு வேலை கிடைச்சிட்டு சரி கோர்ட்ல வேலை செய்யறாங்க. சரி. அந்த சமயத்துல அவங்க வழியால துடிக்கும் போது எனக்கு ஒரு தினமும் உங்களோட இது கிடைக்காதானே எனக்கு ரொம்ப இதா இருக்குது சாமிச்சு. ஓ, இது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க அந்த பிள்ளை முழுகாத இருக்கும் பொழுதோ இல்லை அவளோ எப்பயாவது பைக்ல 5 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடியோ உட்கார்ந்த மாதிரி விழுந்தாளா? ஆமா சாமிஜி, நான் வந்து நான் முழுகாம இருந்தப்ப ஒரு 3ஆம் மாசம் இருந்தப்ப நான் விழுந்து சாமிஜி. சரி, அதான் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு மருந்து கடையில் மருதம் பட்டை. ஆமா, சிறுநெருஞ்சி முள். ஆமா, இதை வாங்கிக்கடா கண்ணா. 50 கிராம் வீதம் வாங்கிக்க, அல்லது 100 கிராம் இதை வாங்கி நல்லா அதை இடிச்சு பொடியாக்கி வச்சுக்க. 250 ml தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது இந்த 2 பொடியிலும் 2 ஸ்பூன் போட்டுருல, ஒன்றா கலந்து 2 ஸ்பூன் மருதம்பட்டையையும் சிறுநெருஞ்சி முள்ளு பொடியும் ஒன்றா கலந்து அது 2 ஸ்பூன் போடு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிரு. அது 150 ml மாறுற வரைக்கும் சுண்டின பிறகு ஒரு நாளைக்கு 2 வேளை எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம், நல்ல தேன் வாங்கி 1 ஸ்பூன் இதை ஆமாம் அதில் கலந்துடணும். எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு ஒரு மீடியமான ஸ்பூனில் ஒரு நல்ல தேனை கலந்து அப்படியே கொடுத்துட்றா கண்ணு. காலையில் வெறும் வயிற்றுல, மாலையில் வெறும் வயிற்றுல. ஆமா, ஒரு நாளைக்கு 2 வேளை. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு கொடுக்க கூடாது, அப்படியே போட்டு கொடுக்கணும். இது அரை எலுமிச்சம்பழம் நிகழ்ச்சியில வந்துடும் இல்லடா கண்ணு, யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்க. அந்த டைம் சேவ் பண்ணலாம், அதுக்காக சொல்றேன். வந்துடும் பாரு. இதை நீ தொடர்ந்து கொடுத்துட்டு வா. 15 நாள்ல இருந்து அதுக்கான ரெமிடி வந்துடும், சரியா போயிடும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் அந்த இடத்துல வீக்னஸ் இருக்கு. தசமூலா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு. இந்த டானிக் ஆயுர்வேதிக் டானிக்கு. இதை 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் டெய்லி கொடுக்கணும். இதோட கலந்து இது சரியா போயிடும்டா கண்ணா. நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரி. என் மகனுக்காக கேட்கணும். நான் முதல் சாமிஜி கிட்ட நன்றி சொல்லணும். ஓகே, சாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா மகேஸ்வரி அம்மா, சொல்லுங்க. நான் வேலைக்காக, என் மகனுக்கு வேலைக்காக கேட்டிருந்தேன் சாமிஜி. சரி, எங்க லைவ்ல கேட்டீங்களா? ஆனா நிரந்தர வேலை வேணும் சாமிஜி. அவ்வளவுதானே? இப்ப கிடைச்சிச்சுல்ல, அதை அப்படியே பிடிச்சிக்க சொல்லுங்க, நிரந்தர வேலை வந்துடும். அவனுக்கு எப்போ சாமிஜி கல்யாணம் பண்ணலாம்? என்ன வயசாச்சு? 25 வயசாச்சு. 27ல பண்ணுங்க. 27ல பண்ணுறோம். ஆமா சரி, ரொம்ப நன்றி சார். நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். அங்கிருந்து யார் பேசுறீங்க? பேரு நிவேதனா. குழந்தைக்கு கேட்கணும். ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. நிவேதனா, குழந்தை பேர் என்ன? சாமி வணக்கம் சாமி. வணக்கம்டா கண்ணு, வணக்கம். குழந்தை பேர் என்ன? நான் அம்மாவானு உங்களை நேர்ல வந்து ஜாதகானு பார்த்துட்டு குழந்தை கேட்டு வந்திருந்தாங்க. சரி. ஐசியில இருக்கு 5 நாளா. குழந்தை காப்பாத்துங்க சாமி உங்ககிட்ட கேட்டாங்க. ஆமா கேட்டாங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. அப்ப இப்ப புதன்கிழமை இந்த மந்திரம் எழுதி கொடுத்துருந்தீங்களா? ஆமா. இந்த மந்திரம் உங்க அப்பா அம்மா சொல்லுங்க, குழந்தை வீட்டுக்கு வந்துடும் நல்லாயி, அதுக்கப்புறம் பேர் வைக்கலாம் நீங்களா? ஆமா. குழந்தை இப்ப நல்லபடியா காலையில வீட்டுக்கு பொது வார்டுக்கு மாதிரி 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அனுப்பிட்டாங்க. நல்லா இருக்குங்க சாமி. சரி சரி சரி. இப்ப வந்து பேரு வைக்கணுங்க சாமி, அதான் சரின்னு கேட்கலான்னு பண்ணேன். என்ன நட்சத்திரம்?
மூல நட்சத்திரம் தனுசு ராசிங்க சாமி. ஆனா பெண்ணா? பையன் சாமி. பையனா? ஆ பர்வதராஜன் வைங்க. சரிங்க சாமி. குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ணதுனால தானே டாக்டர் முடியாதுன்னு சொன்னதே வெளில எடுத்துன்னு வந்தோம். ஆமா சாமி, நீங்க தான் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது ரொம்ப சொன்னா சுக பயிற்சியா இருக்கும். சுய பயிற்சி வேண்டாம். அதாம்மா, நல்லா இருப்பான். பேர் வைங்க பர்வதராஜன். சரி சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோட தீர்காயுசா நல்லா இருக்கட்டும். நல்லா இருங்க எல்லாரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ஓகே அம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ சாமிஜி, வணக்கம். வணக்கம் டாக்டர்னு சொல்லுமா. பையனுக்காக கேட்கணும். பையனோட பேர் என்ன, வயது என்னம்மா? ஆறுமுகம். ஆறுமுகமா? ஆமா. சரி, என்ன வயதுமா? வயது 31 பிறந்திருக்கு சாமிஜி. அவ்வளோ யோசிக்கிறம்மா வயது என்னன்னு? சொல்லுமா சொல்லுமா. கல்யாணத்தை பத்தி கேட்கணும் சாமி. ஓ, என்ன வேலை பார்க்குறாருமா? ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு. ஓ, இது வரைக்கும் முடியலையா? ஏன், என்ன பிரச்சனைன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வேற இடத்துல விரும்பிச்சு. அவன் வீட்டுல தெரியாம எங்களை கட்டி வச்சுட்டாங்க. சரி. அந்த பொண்ணு இங்க இருக்க மாட்டேங்குது. ஒரு வாரம் கூட வீட்டுல இல்ல, போயிடுச்சு. சரி, அது முடிஞ்சு போயிடுச்சு, விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு எவ்வளோ நாள் ஆகுது? இது முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது சாமி. முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுதா? ஆமா 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 ஆமா. ஓ, சரி சரி சரி. திரும்ப கல்யாணத்துக்கு நல்லபடியா அடுத்த வாழ்க்கை அவருக்கு நல்லபடியா அமையும். இல்லைம்மா, அது நம்ம அதுக்கு நடுவில் சிலதை செய்யணும். இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அது திரும்பவும் பண்ணாலும் பிரச்சனை தான் வரும். இதுக்கு நடுவில் நம்ம எதையாவது ஒன்று சரி பண்ணணும். இதை நம்ம அது முழுமையாக பார்த்து சரி பண்ணுறது தான் நல்லது. புரியுதா? இது இது உங்க கணவர் இருக்காரா? அவருக்கும் உங்களுக்கும் எப்பவுமே சண்டை இல்லாமல் இருக்கா? அது எப்பவும் இருக்கும். நாங்க அதை பத்தி நீங்க கண்டுக்கிற மாட்டோம். சண்டை போட்டுனே ஜாலியா இருப்பீங்க. அந்த காலம் இல்லை, அப்படிதான் இருக்கும். இப்போ சண்டை போட்டுனே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான். இல்லைம்மா, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அத்தை சார் இருந்தாங்களா அவருக்கு? உங்க கணவர் கூட பிறந்தவங்க இருந்தாங்களா? இருக்காங்க. அவங்க பெண் இருக்காங்களா? கூட பிறந்த பெண் ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவ்வளோதான். அதுதான் விஷயம். அது அந்த வழியில தான் சாபம் கொஞ்சம் இருக்கு. இந்த குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை வரும்மா. இதை முழுமையா சரி பண்ணணும். நீங்க ஒரு முறை வந்து பார்க்கறது தான் நல்லது. நான் இப்போ என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்கான முழு தீர்வு நம்ம அலசி ஆராய்ந்து எடுத்தாதான் தெரியும். வந்து பார்த்துருங்கம்மா. ஆமா, நல்லதும்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. அம்மா, சக்திவேல், திருவாரூர்ல இருந்து பேசுறேம்மா. சக்தி ஐயா, உங்க வயது? 51 வயசாகுதும்மா. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க சக்திவேல், சொல்லுங்க. ஐயா குருநாதா, நமஸ்காரம் ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமான கிடைக்கணும். ஆசீர்வாதம் குறையில்லாம நிறையோடு நல்லபடியா குறையெல்லாம் தீர்ந்து வளமாவும் நலமாவும் நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. போன வருஷம் பஸ்டிக்கு நான் எப்பளோ ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்குப்பா. போன வருஷம் என்னால வர முடியல. சரி. சூழ்நிலை வர முடியாம போயிட்டு உங்க ஆசீர்வாதத்துல வர்ற வருஷத்துல தொடர்ந்து நான் வரணும்னு எனக்கு ஆசீர்வாதம். இல்லை, அதை மட்டும் விடாதீங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ குருவா இருக்கக்கூடியவர் அனுகிரகம் பண்ணது, அது முருகனா இருக்கக்கூடியது அசரி பண்ணது. அது சரிப்பா. அந்த மாதிரி ஒரு தான் நான் அதை ஆரம்பிச்சதே. அது சரிங்கப்பா. பட் நீங்க பாருங்க, அது ஆரம்பிச்சு தான் நம்ம எத்தனை பேர் குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு, எத்தனை பேர் பிரச்சனை தீருதுன்னு சொல்றாங்க பாருங்க. எனக்கே நடந்திருக்குப்பா. எனக்கே நடந்திருக்கு. பாத்தீங்களா? அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் கொஞ்சம். கண்டிப்பா. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள வீட்டுல ஜாதகம் பார்த்துட்டு போனேன், என்னோட ஜாதகத்தை. சரி. அப்ப குழந்தை இல்லாம இருந்துச்சு. எனக்கு பரிகாரம் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தீங்க. நீங்க சர்க்கிள் பண்ண சொல்லி பண்ணி எழுதி கொடுத்துருந்தீங்க. சரி. பண்ணி ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. சரி. சரி. அது உங்க வாயால எனக்கு நான் பேரு தானியஸ்ரீன்னு வச்சுட்டேன். அப்புறம் நீங்க நம்ம ஆசிரமத்தை கேட்டா ரூப தானியஸ்ரீன்னு வைப்பா. ஆமா, அப்ப சுவாதி நட்சத்திரமா இருப்பா. சுவாதி நட்சத்திரப்பா. குழந்தை கொஞ்சம் நோய் நொடியா இருந்துட்டு தான் 8 வயசாவது. ஆண்டவன் உங்களோட அனுகிரகத்தெல்லாம் இப்ப என்ன பிரச்சனை?
அப்பா ரொம்ப மனைவி எனக்கும் மனைவிக்கும் சந்தோஷம் தர பக்கத்துல இருக்கிறாங்க. கொஞ்சம் குடும்பத்துல உறவுகள்ல கலக்கலப்பு ஏற்பட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கப்பா ஒரு ஒன்றரை வருஷமா. உங்களுக்கா? ஆமாப்பா. ஆமாங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சதுர்த்தி அன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியில் சரிப்பா. நம்ம விநாயகர் யோக கணபதிக்கு பால்கோவாவில் எல்லாருக்கும் நான் சொல்லுவோம் பாருங்க. ஆமாப்பா. அதை பால்கோவா காப்பு கட்டுங்க. சரிப்பா. அது வரைக்கும் காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து கை கூப்பி ஓம் ஐம் பாச கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இதை பார்த்து அதை நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே கையெழுத்து கும்பிட்டு இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லிட்டு வாங்க. விநாயகருக்கு பால்கோவா கட்டுறதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே தொடங்கிடுங்க. பால்கோவா காப்பு கட்டி முடிச்சதும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக கிடைக்கும். கவலை விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்பா எனக்கு. இல்லை புரியுது. அது கொஞ்சம் கர்மஸ்தானம் சரியில்லை. உங்கள் குடும்பத்தில் பெற்றவங்க அப்பா இருக்காங்கல்ல, இல்லை நான் சொல்கிறேன், அப்பா வழியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது அவங்க வழியில் வந்து திதிகளை சரியாக கொடுக்காம பண்ணாங்களா, இல்லை உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பா சரியாக கவனிக்காமல் துன்புறுத்தப்பட்டாங்களா, அல்லது சொத்துக்களை வாங்கிட்டு கவனிக்காமல் விட்டாங்களா? இந்த கேள்விக்குறிக்கு விடை கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம அது பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த மந்திரத்தை கொடுத்தேன். அதை சூரியனை பார்த்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அது கண்ட்ரோல் ஆகிடும், கட்டுப்படுத்திடும். விநாயகர் பண்ண உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்து ஆசிரமத்துல புக் பண்ணி மணிக்கணும்ப்பா. ஆமா 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 வளர்பிறை சதுர்த்தியில கண்டிப்பா பண்றப்பா. இதே மாதிரி நான் ஏற்கனவே பண்ணேன். நான் எனக்கு கொடுத்தீங்க இல்லையா அந்த அப்ப கிடைச்சிருக்குமே உங்களுக்கு. ஆமா, அப்போ இது எங்க ஊர்லயே நான் வந்து அப்போ நம்ம அதை வெளியில கொடுக்காம இங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கேத்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அது வெளியில இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் கர்மாகள் அதுக்கேத்த மாதிரி நான் பிரதிஷ்டை பண்ணதுனால எளிதில் நடக்கும். கண்டிப்பாப்பா. அதனால நீங்க விசாரிச்சுட்டு நீங்க வந்து பண்ணிடுங்க. பண்ணிக்கிறப்பா. எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கஷ்டமா இருக்கிறதுனால பெங்களூர்ல வேலை பார்த்துருக்கேன்ப்பா. அந்த இடத்துல திருப்பி போகலாமா? இல்ல நீங்க இந்த மந்திரத்தை படிச்சுட்டு டெய்லி பண்ணும் பொழுது அதுவே தானா உங்களுக்கு வழிகாட்டும். இப்ப சதுர்த்தியில வந்து புக் பண்ணி அவங்க வந்து பண்ணணுமா, இல்ல வர சதுர்த்தியில நானே பண்ணிக்கலாமா? இல்ல வர சதுர்த்தியில நம்ம கோயில்ல வந்து பண்ணணும். பண்ணிட்டு அதுல இருந்து இல்ல நாள்ல இருந்தே இந்த மந்திரத்தை தொடங்கிடுங்க. இணையத்துல வந்த உடனே தொடங்கிடுங்க. கண்டிப்பா கேட்டு பண்ணிக்கிறப்பா. நீங்க ஆமா சதுர்த்தி அப்ப அந்த விநாயகருக்கு பண்றதை தனியா பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் இணையத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் பண்ணிக்கிறேன். கணவன் நினைவு நல்லபடியா இருக்கணும், ஆசைக்கு ஆசிரம் பண்ணுங்கப்பா. ரொம்ப தீர்க்காயிலா தீர்க்க சுமங்கலியா 2 பேருக்கும் குறை இல்லாம வேலை கிடைச்சி நிறை செல்வ நெடுவாழ்வு பெற்று நல்லா இருங்க. அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, நீங்க அவங்களுடைய அப்பா சைட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. அதே மாதிரி முன்பு ஒரு அம்மா பேசினாங்க, அவங்க கிட்ட சொன்னீங்க நீங்க கர்ப்பமாக இருக்கும்போது கீழே விழுந்திருக்கீங்க, அதனுடைய தாக்கம் தான் அந்த மகளுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சுவாமிஜி அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தாய் விழுந்ததால வரக்கூடிய பிரச்சனைன்னு எப்படி கிரகித்து சொல்ல முடியுது சுவாமிஜி? ஆச்சரியமா இருக்கு நிஜமா. அந்த காலர் கிட்ட நீங்க பதில் சொன்னதுல இருந்து நான் அதே யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி தெரியுது அப்படின்னு. சுவாமியோட பலமே அதுதான். ஐயாவே அந்த நேரம் கேட்கணும்னு ஏதோ இருந்தீங்க, அதுக்குள்ள அடுத்த கால் வந்துருச்சு. ஐயா என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு இருந்தீங்க? அதாவது உட்கார்ந்தபடியே ஒரு இருசக்கர வாகனத்தில் போகும்போது உட்கார்ந்தபடியே விழுந்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. எப்படி அவ்வளோ துல்லியமாக அவங்களால அதை வந்து கணிக்க முடிஞ்சதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். நோய்வாடி பாட்டே இருக்குல்ல ஐயா, அது என்ன சொல்கிறாங்களோ அதை நாடிட்டு நம்ம அதுக்குள்ளே போனால் தான் அது தான். இப்போ வாய்நாடி நம்ம அது கண்டுபிடிக்கிறது தானே அது உள்ள. ஆனால் ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, கர்மாப்படி ஜனனமாகுது, அதனால தான் இந்தந்த கர்மாவில் வந்து நீ தப்பு பண்ணியிருக்க, நல்லதை பண்ணியிருக்க, உனக்கு நல்லது கிடைக்குது கெட்டது கிடைக்குது, இதை சொல்கிறத எப்படி அறுதிட்டு நம்புறது? ஆதாரபூர்வமாக நீங்கள் சொல்ல முடியுமா சுவாமிஜி? இதோ ஒரே நிமிஷம்டா கண்ணு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சரிடா கண்ணு, ஒரு நாளைக்கு 10 குழந்தைகள் பிறக்குது. 10 குழந்தையும் நல்லபடியாக பிறக்குதா? ஒன்று குறைகளோட, ஒன்று பிரச்சனையோட. இப்போ நீ பதில் சொல்லணும். ஒருவருக்கு அறுவை சிகிச்சை நடக்குது, ஒரு 4-5 பேருக்கு. ஒரு சிலருக்கு நார்மலாக நடக்குது, ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிறக்குது,
ஒரு சில குழந்தைகள் நல்லா இருக்குது, ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போதே பொட்டியில் வச்சிடுறாங்க, ஒரு சில குழந்தை பிறக்கும் போதே அழாது, ஒரு சில குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும், ஒரு சில குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும். இந்த வித்தியாசங்கள் ஏன் வருது? இது ஒன்றுக்கு பதில் சொல்லணும். ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள். எஸ், இதுக்கு நீ பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி, ஒருத்தருக்கு 2 குழந்தை 3 குழந்தை கூட பிறக்குது, ஆனால் அந்த 2 குழந்தையும் ஒரே மாதிரி அறிவோட இல்லை. ஏன்? நீ யார் ஒன்றால் பாருங்கள், 2 குழந்தை பிறச்சா 2 குழந்தையும் ஒரே அறிவுள்ளதாக இருக்காது. ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் தாய் வயிற்றின் பிறந்தது தானே, ஏன் வேறுபாடு வருது? இந்த 2வது கேள்வி. 3வது கேள்வி, இந்த 2த்துலேயே சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. 3வது கேள்வி, குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலே இருதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில நோய்களை தீர்க்க முடியும், சில நோய்களை தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில நோய்கள் எலும்புக்கும் சதைக்கும் சம்மந்தப்பட்டு நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையே வந்துடுது வளர வளர. இதெல்லாம் ஏன் வருது இருக்கன்னா, இத்த சிந்தித்தாலே கர்மாவை பற்றி தெரிஞ்சிடும். ஒரே தாய் வயிற்றில் 2 குழந்தைகள் பிறக்கிறது, ஒரே நேரத்தில் பிறக்குது, ஆனால் 2ம் ஒரே மாதிரி இல்லை. அப்போ எது அங்கே நிர்ணயம் பண்ணுறது? அந்த 2ம் என்ன கர்மா செய்துட்டு பிறந்துச்சோ அதை அனுபவிச்சாகணும். அதனால தான் அது வித்தியாசப்படுது. ஒரே வயிற்றில் 10 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பல பேருக்கு பிறக்குதுன்னா ஒரே மாதிரி இல்லாததுக்கு காரணம் கர்மா தான். அது என்ன செய்ததோ அதை வைத்து பிறக்கிறது. ஒரே நேரத்தில் பிறக்கிற பிள்ளைகள் ஒன்று மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆகுது, ஒன்று மிகப்பெரிய பிச்சைக்காரன் ஆகுது, ஆனால் ஒரே நேரத்தில். எல்லாரும் கேட்பாங்க, அதே நேரத்தில் தானே, ஒரு நிமிடம் கூட மாறலை, இது ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்குது, இது என்ன ஒன்றுமே இல்லாத இருக்குது, நானும் அதே நேரத்தில் தானே பிறந்திருக்கேன் அப்படின்னா அது எதை பொறுத்து? கர்மா பொறுத்து. ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்தாலும் கூட அது என்னவா கர்மா செய்துட்டு வந்துச்சோ அதை பொறுத்து ஒன்று உயருது, ஒன்று நடுநிலையாக இருக்குது, ஒன்று தாழ்ந்து இருக்குது. இதை அதுக்கு தான் நான் பிறப்பை வச்சு கொடுத்தேன். நீங்கள் பாருங்கள் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. ஒரே மாதிரி எல்லாம் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தால் ஒரு 100 குழந்தை பிறகுதுன்னா 100 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் சுவாமிஜி, அதை பிறக்கின்ற அம்மா அப்பா, அந்த குடும்ப சூழல், சுற்றுச்சூழல், அந்த டிஎன்ஏ உடைய கெப்பாசிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட இருக்கும்னு சொல்ல தோணுது சுவாமிஜி. இந்த குழந்தை ஒரே நேரத்தில் தான் பிறக்கின்ற குழந்தை, ஆனால் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, இன்னொரு குழந்தையுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த குடும்ப சூழல், சுற்றுச்சூழல், அவங்களுடைய ஜெனட்டிக் டிசார்டர்லாம் வச்சு கூட அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அமைக்கப்படலாம் இல்லைங்களா சுவாமிஜி? ஜெனட்டிக்ன்றது என்னம்மா, அதுவும் கர்மா தானே. மாதா பிதா செய்தது மக்களுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கும், அதில் 2 இருக்குது. அறிவை போற்றுறது தகப்பன், அனுபவத்தை போற்றுறது தாய், அன்பை போதிக்கிறது. இதை கொடுத்துறாங்க, மாதா பிதா கொடுப்பது மக்களுக்குன்னு. ஆனால் நம்பாளுங்க அதை சொத்தா திணிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பாவம் வந்தோடனே உங்கள் அம்மா அப்பா செய்த பாவம் தாயா நீ இப்படி பண்ணுறன்னுவாங்க. சொத்து குத்தா மட்டும் வேணான்னு சொல்லுவாங்களா? அம்மா அப்பா பாவம் மட்டும் வேண்டாம், சொத்து வேணும், அப்புறம் எங்கேருந்து வரும்? இதுவும் ஒரு கர்மா தானே. இல்லை, கர்மாவினுடைய தொகுப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் குழந்தைக்கும் உள்ள சம்பந்தம். ஒரு குழந்தை, இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகனால் தான் நான் நன்றாக வாழ்கிறேன், பெற்றவங்க சொல்கிற காலம் உண்டு. என் பிள்ளைகளால் தான் என் மனமும் நொந்து நான் சாகிறேன் அப்படிங்கிறதும் உண்டு. இந்த வித்தியாசம் இருக்குதுல்ல. குழந்தைகள் ஒன்று தான், வளரும் போது மாற்றம் ஏன் ஏற்படுது? அப்போ பெற்றவங்க கர்மா பிள்ளைகளால் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லையா? கர்மாவினுடைய தொகுப்பு நம்ம அதெல்லாம் இல்லை, மகாபாரத காலத்திலேருந்தே இருக்குது. ஒரு மான் காப்பாற்றிச்சு, இன்னொரு மான் அழிவுக்கு வழிவகுத்தது. புள்ளிமான ராமர் தேடி போகலன்னா சீதா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ராமாயணம் உருவாக்கி இருக்காது. ஆனால் அங்கே காப்பாற்றப்பட்டது அனுமான். 2 மான்கள் ஒரு சரித்திரத்தை உருவாக்குச்சு. அதே போல் இது இப்படி எடுத்துக்கிட்டால் ராவணனை ஜெயிக்கக்கூடிய தன்மை யாருக்குமே கிடையாது. ஒரு கதாநாயகிக்குள்ள ஒரு சரித்திரமாக இருக்கட்டும், ராவணனை வெல்ல கடவுளாலே முடியாது. அப்போ அவன் கர்மாக்களை வென்றவன். ராவணன் இறைவனுக்கு ஒப்பானவன். அது சொல்கிற சித்திரம் அதுதான். ஆனால் அவன் அழிந்தாகும், பிறந்த ஜீவன்கள் செத்தாகணும்.
விதி கர்மா. அப்போ பகவான் எங்கே கர்மா வச்சான்? இவனை தானாக அழிக்க முடியாது, எதை செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தங்கச்சிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டான். சூர்பனகையால் தான் ராவணனுடைய அழிவு, சரியா? அப்போ கர்மா எங்கே? தங்கச்சிக்கிட்ட. அது மாதிரி பெத்தவங்க அவங்க பண்ண கர்மாப்படி சூர்பனகை மாதிரி பிள்ளைகளை பெற்று அழிஞ்சவங்களும் இருக்காங்க. அனுமான் மாதிரி சக்தியை பெற்று காப்பாற்றினவங்களும் இருக்காங்க. அதுக்காக சொல்ல வந்தேன், இது பெற்றவங்களுடைய கர்மா. ஒருவருடைய வயிற்றில் குழந்தை பிறந்து ஒருவர் உயர்றாருன்னா அம்மா அப்பா வேறு வேறு தானே. அப்போ அந்த கர்மாவும் அங்கே போய் சேருமில்ல. இதுக்கு சஞ்சீதம், ஆகாமியம், பிராரப்தம்னு பேர். 3 கர்மாக்கள் இருக்கிறது. செய்வித்தல், செய்தல், உடன்படல் ஒரு பக்கம் வரும். இன்னொரு பக்கம் என்னாகும்? ஏற்கனவே நீ பண்ண பாவத்தினுடைய தொகுப்பு பிறவியாக வந்து நீ அதை அனுபவிக்கணும். ஏற்கனவே நீ செய்த புண்ணியங்களுடைய தொகுப்பு நீ பிறந்த பிறகு உயர்ந்து வாழணும். இந்த தன்மைகளை கொடுக்கறது தான் சஞ்சிதம், ஆகாமியம். பிராரப்தம் இப்போ நீ என்ன செய்துட்டு இருக்கிற, என்ன காரியங்களை செய்துட்டு இருக்கிற, இதை நீ அடுத்த பிறவியில் தொடர போகிற அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்நாளை தள்ளுவது. இதை ரொம்ப குறிப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டோம். நீங்கள் அடுத்த பிறவி நாயாய் நரியாய் பிறந்தாலும் கூட சரி, எல்லா மான்களுக்கும் கஸ்தூரி வராது, எல்லா பசுக்களுக்கும் கோரோஜனம் வராது, எல்லா யானைகளுக்கும் கஜமுத்து வராது, எல்லா நாகங்களும் மாணிக்கத்தை கக்காது. இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதுகளும் புண்ணியம் செய்திருக்கிறதுனால தான் நம்ம எல்லா வாகனங்களையும் கும்பிடுறோம். இன்னைக்கு இறைவனுக்கு வாகனங்களை கும்பிடுவது ஏன் வந்தது? அதுங்க செய்த புண்ணியம். அது இறைவனுக்கு அடியா இருக்கு. மனுஷனை வாகனமாக எந்த கடவுளாவது வச்சுருக்காங்களா ஐயா? நிச்சயமா இல்லை. ஏன் சொல்லுங்க? மனுஷ வாகனம் காட்டுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு கடவுளுக்கு மனுஷ வாகனம் இருக்கா? சொல்லுங்க ஐயா. ஏன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா ஐயா? காரணம் தெரியல, ஆனால் இல்லைங்க. உனக்கு தெரியுதாம்மா காரணம்? அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான். மனிதன் ஸ்ட்ரைக் பண்ணுவானா? அப்போ கடவுள் சொல்லிடே நான் எங்கேயாவது அவசரமாக போகும்போது இவன் ஸ்ட்ரைக் என்னுவான். அதனால் வச்சுக்கப்படுறதில்ல. ஒரு பெரிய சிங்கராஜா ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாரு. எல்லா விலங்குகளும் பறவைகளும் வருது. அப்படி சாப்பாடு, அந்த காட்டிலே இல்லாத சாப்பாடை ரெடி பண்ணுது. மயிலாட, மானாட, யானைகள் எல்லாம் வாதியம் வாசிக்க, நடனம் அப்படி நடக்குது கல்யாணம். 2 புறா வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. பந்தி பரமாற போகிறாங்க. பந்தியை திறந்து விட்டால் எல்லா மிருகங்களும் தம்மால் திமில்னு அடித்து மெரிச்சு நாசம் பண்ணுதுங்க. அப்போ மேலே இருக்கிற புறா சொல்லிச்சு, சே இது என்னடா அப்படின்னுச்சு. இன்னொரு புறா கேட்டுச்சு, என்னன்னு, இதுங்க எப்போ மனுஷனாக போச்சுன்னு தெரிலன்னு. இதுதான் கர்மத்தினுடைய தொகுப்பு. யாராக இருந்தாலும் நாம் அன்றாட செய்யக்கூடிய செயல் கர்மாவனுடைய தொகுப்பு தான். எதையும் நீ செய்ய முடியாது. ஒரே நிமிடம் இந்த மூச்சு நின்று போயிடுச்சுன்னா நீ சவம், அவ்வளோதான். உன்னால் செய்ய முடியாது. நீ செய்கிற செயலுக்கெல்லாம் கர்த்தா இறைவன், கர்மா. நீ நல்லதை செய்தாலும் சரி, கெட்டதை செய்தாலும் சரி, இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ பிராரப்த கர்மம் என்பதை அப்படியே மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த பிறவியில் நீ என்ன புண்ணிய காரியங்களை செய்கிறையோ அதுதான் உனக்கு அடுத்த பிறவி. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீ புண்ணியத்தை பாக்கி வச்சுக்கிட்டா அந்த புண்ணியத்தை அனுபவிக்க போகிற, பாவத்தை பாக்கி வச்சுக்கிட்டா பாவத்தை அனுபவிக்க போகிற. 3 நிலையை இதை எப்படி உணர்த்துதுன்னா, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் பிட்டத்துக்கு மேலே ஆண் பெண்ணாக இருந்தாலும் கட்ட விரலை அழுத்துறது போல் 2 குழி இருக்கும். இது இல்லாத யாருக்குமே இருக்காது, எந்த பிறவியுமே இருக்காது. தலைக்கு மேலே உச்சி குழி இருக்கும். அது வந்து ரொம்ப மிருதுவாக, ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இது இல்லாமல் யாருக்குமே இருக்க முடியாது. நீ இந்த கர்மாவை பண்ணி வந்து கொண்டிருக்கிறாயின்னு இது மேலே இருக்கிற அந்த மெல்லிய ஓடு காட்டுது. நீ வெளியில் போனால் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு 2 கட்ட விரல் வெளில தள்ளுது, காற்று. இதுதான். ஆனால் டிஎன்ஏ சொன்னால் கூட தாவரங்கள், விலங்குகள், இது 2 தானே கான்செப்டு. தாவரங்கள் எங்கிருந்து வந்தது, விலங்குகள் எங்கிருந்து வந்தது? ஒன்னுடைய பிறப்பு தான் அது 2. அப்போ அதுவும் கர்மாவுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழும்போது இனி இருக்கிற காலங்களை பிராரத்த கர்மத்தை எதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிறவி மிகப்பெரிய யோக பிறவியாக இருக்கும்.
இதாண்டா கண்ணு இந்த கர்மாவனுடைய விளக்கம். அப்பா சான்ஸே இல்ல சுவாமிஜி, ஒரு மிகப்பெரிய விளக்கம். ஆமா ஐயா. அதாவது விலங்குகள் ஆரம்பிச்சு தாவரங்கள் ஆரம்பிச்சு மனிதர்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஜீவராசியாக அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையின் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு அழகா விளக்கி சொன்னீங்க. ஆமா, கர்மாமா, எல்லாமே கர்மா. பாம்புக்கும் கர்மா உண்டு, பல்லிக்கும் கர்மா உண்டு. சுவாமிஜி, சுவாமிஜி இப்போ வந்து குரு பயிற்சி வருது இல்லைங்களா? 26ஆம் தேதி குரு பயிற்சி. ஆனா நீங்க வந்து ஏன் சுவாமிஜி 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி குரு பயிற்சி விழா வச்சிருக்கீங்க? என்ன சூட்சமம் என்ன சுவாமிஜி? ஆமா சுவாமிஜி. சரி சரி. இல்லம்மா, நான் பொதுவாகவே எப்பொழுதுமே சிறு திருத்தமா ஜூலைன்னு சொல்லிட்டீங்க. ஜூன் 7ஆம் தேதி. எஸ். எப்பவுமேம்மா நான் வந்து குரு பயிற்சி அன்று வைக்க மாட்டேன். இப்போ அரியணை ஏறும் பொழுது நம்ம வந்து அன்னைக்கு தான் வந்து உட்காரும் பொழுது எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அப்போ குரு பயிற்சியாவது அன்னைக்கு தான் உட்காடுறாருன்னா அன்னைக்கு சாந்தி பண்ணும்போது வந்து அதுக்கு ஒரு நல்ல அருள் கொடுப்போங்கிறதுக்கு விதி இல்லை. நம்மளே மனிதரே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே இப்படி பண்ண முடியாது. ஆனால் அது விஷயம் இல்லை. குருவுக்கு எப்பவுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் தான் இப்போ மாத கிரகங்கள் மாறுதுன்னா 3 நாளுக்கு முன்னாடியே அதோட தன்மையை காமிச்சிடும் மாத கிரகங்கள். வருட கிரகங்கள் மாறுதுன்னா அது கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடியே காமிச்சிடும். இப்போ குரு உதாரணத்துக்கு 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அது என்னென்னங்கிறத காண்பிக்கும். நம்ம ராசி பலனே பார்க்க வேண்டாம். குரு பயிற்சி மாறிச்சா 2 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன நடந்து வருதுன்னு கணக்கு போடு. அடுத்து குரு பயிற்சியானா அது நல்லதா கெட்டதான்னு உனக்கே தெரிஞ்சிடும். வெரி சிம்பிள். எல்லா ராசிக்காரும் 3 மாதத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க. குரு பயிற்சி இப்போ 26ஆம் தேதி, கடந்த 2 மாதத்தில் எப்படி இருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த வருடம் நடக்கும். இதுக்கு ஒன்றும் தனித்தனியாக நம்ம ராசி பலன் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா குரு வந்து பிரகஸ்பதியாக இருக்கார், தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். இதுவே குழப்பம் இருக்கும். கிரகத்தில் இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி தானான ஆலோசகத்திலிருந்து ஒவ்வொரு இந்த நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை வெளிக்கொணர்ந்து அதை வந்து சரி தவறுன்னு பார்த்து நமக்கு கொடுப்பவர் தட்சிணாமூர்த்தி. அப்படியே இந்த குருவாக இருக்கக்கூடிய சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமரன்னு சொல்லக்கூடிய 4 பேர் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு போய் சமர்ப்பிப்பாங்க குருக்கிட்ட. இப்போ இந்த பிரகஸ்பதி, இந்த குரு என்ன பண்ணுவார், பிரகஸ்பதிக்கு கட்டளை இடுவார். இதில் கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கட்டளை இடுவார். இந்த ஆண்டு இயற்கையில் இப்படி நடக்க போகுது, இதை வந்து சனகனும் சனத்குமரனும் ஜனாதனரும் எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நோய் வரப்போகுதுன்னு ஒருவர் எழுதுவார். சனகர் எழுதுவார். சனந்தனர் எழுதுவார், இப்படிலாம் பிரச்சனை வரும், இந்தந்த மாதிரி மாற்றங்கள் வரும், நாட்டு ஆலைகின்றவருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்னு அவர் எழுதி கொடுப்பார். சனாதனர் என்ன பண்ணுவார், எவன் எப்படி அடிச்சுக்க போகிறான், எந்த கர்மா எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது, அந்த பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட்டு காட்டுவார். இப்படி சனத்குமரராக இருக்கப்பட்டவர் என்ன பண்ணுவாங்க, இயல்பான விமோசனங்களுக்கு என்ன வழிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பாங்க. அது யாருக்கெல்லாம் கிட்டும் என்பதை கொடுப்பாங்க. இது தான் குருங்கிற ஒரு டோட்டலாக இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு வருடங்களுக்கு மாறக்கூடியவர் பிரகஸ்பதி. எப்பொழுதும் இதை ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பவர் சனகர் 4 பேர். அதை வழிமொழிந்து அதுக்கான இறைவனாகப்பட்டவர் தட்சிணாமூர்த்தி கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணணும். அந்த 4 பேர்கிட்ட கொடுக்கணும். அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இவரோட சேர்ந்து பிரகஸ்பதிக்கு அனுப்புவாங்க. பிரகஸ்பதி அந்த இயர் ஃபுல்லாக இந்த ராஜகாரனுக்கு பொதுவாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அதுதான் ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு பிரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் விலங்குகளால் ஏற்படுகின்ற பிரச்சனை தொல்லைகள், இயற்கையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொல்லைகள், மனிதனாலேயே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லப்படுது. இப்போ விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு சூஸ்திரமான மந்திர பிரயோகம் பண்ணணும். அது தபஸ்தபத்வா அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். தபஸ்தபத்வா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. இப்போ குரு பயிற்சி அன்னைக்கு அது எந்த ஆண்டுமே தபஸ்தபத்வான் நாள் வராது. அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும். இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமரருடைய சூத்திரம், தட்சிணாமூர்த்தியினுடைய சூத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதை செயல்பட தொடங்குகிறார் பிரகஸ்பதியோ, அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு. அந்த நாளைத்தான் கண்ணா நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். இதுதான் அது உள்ளே இருக்கிற ரகசியம். அப்போ நாம் குரு பயிற்சி பண்ணுறதுல இத்தனை சாஸ்திர வழிகள் இருக்குது. அது இந்த ஆண்டு 7/6/2026 அன்று வருது, ஞாயிற்றுக்கிழமை.
எது தவஸ்தவத்வா நாள். இந்த சனத்குமார நால்வரும் தட்சிணாமூர்த்தியோடு சேர்ந்து சமர்ப்பித்து செயல்பட போகின்ற நாள் அந்த 7/6. அதனால தான் அன்னைக்கு வச்சுருக்கேன். காலைல 10 மணிக்கு தொடங்கும். இதனுடைய விளக்கத்தை 7/6/2000 இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாதாரணமாக நினைக்கக்கூடாது. குரு பெயர்ச்சியில் மந்திரமே இருக்குடா கண்ணு. சனகாதிகள் சொல்லும் போது உரத்து இருக்கும். ஓம்கார வித்தகம் பரிபூரணம் தேவாய குரு குரு தட்சிணாந்தரூப மந்திர தேவாயோ கிருதயம் கற்பக விருட்சகான தேவவர்த்தன சூழ் சித்தைத்தம். சூழ் சித்தைத்தம் மந்திர பிரபாவ சரிகரம் அப்படின்னு பேர் இதுக்கு. அப்படியே இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் மாத்துறாரு. நிச்சயமா அத்யாய ஸ்வாஹா பூர்வாய ஸ்வாஹான்னு இவர் மாத்துருவார். ஏன்னா பிரகஸ்பதி பிராமண தன்மை உடையவர். அதனால் இவர் மாற்றிடுவார். மாற்றி அதிகத்த மாதிரி பிரதிபலிப்பார். இதுதான் இந்த நாள் தான் அந்த மந்திரங்களை தான் அன்னைக்கு பிரயோகப்படுத்துவோம். பலனுள்ளவங்களுக்கு குரு அனுகிரகம் செய்யும். இந்த தட்சிணாமூர்த்தியும் சனகாதிகளும் அனுகிரகம் பண்ணுவாங்க. பிரகஸ்பதியும் அனுகிரகம் பண்ணுவார். எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. ஆனால் அழைப்பது என் கடமை. அழைக்கிறேன், வந்து அதனுடைய விளக்கத்தை அதுக்கான மூலிகையெல்லாம் ஓமத்தில் போடுற மாதிரி தனியாக அதுக்கு பிரத்யேகமாக இந்த சனகாதிகளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பிரியப்படுறவங்க அலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கங்க. 7/6/2026 அன்று காலை நடக்கும். அதனுடைய விளக்கம் உங்களுக்கு கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. இதாண்டா கண்ணதுக்கு விளக்கம். அருமை சுவாமிஜி. வணக்கம். ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி, இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. தமிழ்செல்வி மேடம், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். தமிழ்செல்வி அம்மா, உங்க வயது என்ன? 45 வயசு ஆகுது மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. தமிழ்செல்வி அம்மா சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. அப்பா உங்ககிட்ட நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன்ப்பா. உங்க ஆசிரமத்துல அடிக்கடிக்கு வரோம். சரி. புக்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன்ப்பா. சரி. விக்ரமாயா வாங்கி வச்சிருக்கேன். சஸ்திரபந்த புக்ஸ் வாங்கி இருக்க. படிச்சியா? படிக்கிறேங்க சாமிஜி. தினமும் உங்களுடைய மந்திரத்தை என் கடையில போட்டு அனுதினமும் கேட்டுட்டு இருக்கேன் சாமி. சம்பாதிக்கிறியா? ஆமாங்க சாமிஜி. 2 மந்திரம் சொல்லியிருக்கீங்க. இந்த வாழ்க்கையில இதை கேட்டீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் தீரும். கேட்டா மட்டும் போதும் சொல்ல 2 மந்திரம் சொல்லிருக்கீங்க. 2த்தையும் என்னுடைய கடையில நான் போட்டு இந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே தான் நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சாமிஜி. வியாபாரம் நல்லா ஆகுதா? சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேங்க சாமிஜி. உங்களுடைய விக்ரமாயா வச்சிருக்கேன். என் கடைக்கு வரவங்க அத்தனை பேரும் இந்த பொம்மை எங்க வாங்கினீங்க, இந்த தண்ணி எங்க வாங்கினீங்க எல்லாரும் கேக்குறாங்க சாமிஜி. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நம்பரையும் கொடுத்துருக்கேன். இத எங்க கடையில நான் வச்சனால எல்லாரும் எங்க கடையில இது புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, இந்த கண்ணி எங்க வாங்கினீங்க, எங்களுக்கும் வேணும் எங்களுக்கும் வேணும் எல்லாரும் கேக்குறாங்க சாமிஜி. உங்களை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் சாமிஜி. உங்களை போய் சாமிஜி காலை குடிங்க, உங்களுடைய துன்பம் தீரும், உங்களுடைய கஷ்டம் தீரும் எல்லாருக்கும் சொல்றேன் சாமிஜி. நானு சரிடா 10 வருஷமா உங்களை நான் ஃபாலோ பண்றேன் சாமிஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சாமிஜி உங்களை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃப்ல நல்லா இருக்கேன் சாமிஜி. ஓ நிச்சயமா. எல்லாமே வாங்கிருக்கேன் சாமிஜி. உங்க ஆசிரமத்துல இருந்து உங்களுடைய பூஜைக்கு எல்லாம் வந்திருக்கேன். இன்னும் ஒரு சிலதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா. இன்னும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். போஜீஸ்வர லிங்கம், இந்த போஜீஸ்வர லிங்கம் வாங்கி பொம்பளைங்க சொல்றாங்க பாருமா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு குழந்தைங்க. சொல்லுமா. எனக்கு தெரியும், அதனால தான் சொன்னேன் நான். உங்ககிட்ட பேசிட்டேன் சாமிஜி நேரலையில. சரிம்மா. காணாம போயிட்டாருன்னு சொல்லிருக்கேன் சாமிஜி. உங்ககிட்ட என்னை விட்டுட்டு வேற வழியோட போயிட்டாரு 10 வருடமா. 10 வருஷமா அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப எங்க இருக்காரு எதுவுமே தெரியாது சாமிஜி. உங்ககிட்ட நான் நேரலையில பேசிருக்கேன். சரி. அப்ப ஒரு மந்திரம் சொன்னீங்க செய்ய சொல்லி. ஆனா எனக்கு செய்யணும்னு அப்ப தோணல சாமிஜி. அதை செய்யவே விடல என்ன. அப்ப வேணான்னு தோணி இருந்தது, இப்ப வேணும்னு சொல்லிட்டு புருஷன் இருந்தவரு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசு விட்டு போயிட்டாரு. அப்பலே நான் தேடல, எதுவுமே பண்ணல. என்னுடைய வியாபாரத்தை பார்த்து என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு நான் தனிமையா தான் இருந்தேன் சாமிஜி. அவராவே வந்துட்டார் சாமிஜி. 1.5 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். சரி சரி. ஃபாலோ பண்ணனால தான் இந்த நிலைமை நான் வந்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை தேடி அணிதினமும் உங்க ஆசிரமத்துக்கு வராரு. அப்படியா? இதோட 5 தடவை வந்துட்டாரு சாமிஜி உங்க ஆசிரமத்துக்கு. சரி சரி சரி. உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆசிரமத்துக்கு அடிக்கடிக்கு உங்களை தேடி அங்க வராரு சாமிஜி. சரி சரி. ஒரு முறை அகண்டா பாராயணத்துக்கு 5 பேரை கூட்டு வந்துட்டாரு. அவரு போய் எல்லாத்தையும் சொல்லி அவர் 5 பேரை கூட்டு வந்திருக்காரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? இல்லைங்க சாமிஜி, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன சண்டையா? ஆமாங்க சாமிஜி, புரிஞ்சுக்க மாட்டாரு. வெளியில எங்களை விட்டுட்டு 10 வருஷம் போயிட்டு எங்களை கஷ்டப்படுத்தினாரு. எங்களுக்காக எதுவுமே செய்யல, 1 ரூபாய் கூட எங்களுக்கு இல்ல. இப்ப அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க கிட்ட ஒரே
பிள்ளைங்களை ஏத்துக்கிறது இல்ல, பிள்ளைங்களை பத்தி என்ன பாரு சண்டை பிரச்சனை, எந்த வேலைக்கும் போறது இல்ல. வீடு சொந்த வீடா வாடகை வீடா? நாங்க வாடகை வீட்டுல தான் சாமிஜி இருக்கோம். அதை மாத்திடுறாங்க, சரியா போயிடும். இல்ல அதை மாத்திரு, சரியா போயிடும். அப்படிங்க சாமிஜி. 100%. வியாபாரம் போவே மாட்டாரு சாமிஜி. தொழிலும் ஒரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீடுடா கண்ணா. அப்படிங்க சாமிஜி. ஆமா, தொழில் செஞ்சாலும் சரி வர மாட்டாரு சாமிஜி. எல்லா தொழிலும் போயிட்டு வந்துட்டாரு. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டியா? எங்க போனாலும் அந்த வீடு வந்து தென்மேற்கு வந்து சரியில்லை. புரியுதா? தென்மேற்குனா தெரியுதா உனக்கு? குபேர மூலன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சரி, வேணாம், டைம் வேஸ்ட் ஆகும். வீடு சரியில்லை, நீ மாத்திக்க. சரியா? மாத்திட்டு அவரை உன்னோட ஒரு முறை அழைச்சிட்டு வா, என்கிட்ட காட்டு. நீ கூட்டு வா இல்ல இப்ப இந்த 2ஆம் தேதி பாமன் சுவாமிகளுடைய குரு பூஜை இருக்கு, 7ஆம் தேதி குரு பயிற்சி இருக்கு. எது வேணாலும் கூட்டு வாடா கண்ணு. இல்ல இந்த வர சனிக்கிழமை பௌர்ணமி எப்பவும் போல நம்ம சாயந்தரம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். அந்த ஆயுத அர்ச்சனை எல்லாம் பார்க்கறதே அபூர்வம், அந்த மந்திரங்களை கேட்கறதே அபூர்வம். அந்த சந்திரன் மாத்ருகா தோஷம் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ விமோச்சனம் கிடைக்கும். அது சனிக்கிழமை, வர சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கு, வாங்க. உனக்கு எப்படி இருக்கோ அப்படி வந்து பாடுறா கண்ணு, அவர் அழைச்சிட்டு வாடா கண்ணு. சாமிஜி, எங்க தங்கச்சிக்காக உங்களை கேட்கணும் சாமிஜி. அதுக்காக எவ்வளவு நேரம் பொத்து கேட்ட போறீங்க? சாமி எனக்காக சாமி, எங்க தங்கச்சிக்காக கேட்கணும் சாமி. சொல்லுமா, என்னாச்சு? தலையில மூளையில கட்டி இருக்கு சாமிஜி. சரி. ஹாஸ்பிட்டல்ல ஜிக்மர்ல காட்டிட்டு இருக்கோம். சரி. மாத்திரை தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷன் எல்லாம் பண்ற அளவுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி. மாத்திரையிலே கரையின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு கரையில அப்படியே தான் இருக்கு, கட்டின்னு சொல்லிருக்காங்க சாமிஜி. சரி சரி. ஊசியும் போடுறாங்க, அவளுக்கு பிக்ஸ் வருது அடிக்கடிக்கு. இல்லம்மா, இல்ல ரெட்டா இருக்கு. நீ கொஞ்சம் கூட்டு வாடா கண்ணு, நான் பார்த்து அதை சரி பண்ணி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாமரைப்பூ கஷாயத்தில் எடுத்துடலாம். ஆனா அது என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகளை கூட்டி குறைச்சி கொடுக்கறதுங்கிறத பார்த்தா தான் தெரியும். காரணம் மூளையில இருக்கிறது, அது பார்க்காம நம்ம செய்யக்கூடாது. கண்ணு செவக்கிறதுக்கும் இந்த கட்டிக்கும் இடையில வந்து அந்த நரம்பு பிரச்சனைகள் இருக்கு. இரு நான் சொல்றேன், இரு அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாம நம்ம வைத்தியம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து பாருங்க, அவங்கள அழைச்சிட்டு வாங்க. நல்லதுமா நல்லதுமா. அம்மா, சுவாமிஜியோடைய புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கியிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு புத்தகம் பத்தி எங்க கிட்ட சொல்லுங்களேன். பக்கத்தை திருப்பி பாரு புக் வாங்கியிருக்கேன் மேடம். அதுல இருந்து கடைக்கு தொழிலுக்காக நான் போட்டு பார்த்தேன். வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருந்துட்டு, கவலைப்படாதீங்க, பொறுமையா காத்துருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு 4-5 வாட்டி அதுவே நான் ட்ரை பண்ணிட்டேன். அதுவே தான் எப்படி எனக்கு வந்தது எனக்கே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஒரே கேள்வி ஒரே ஆன்சர் தான் வருது. திரும்ப திரும்ப போட்டு பாக்குறேன், இதே தான் வருது. இது அதுதான் படிச்சிட்டு இருக்கேங்க நான் கடையில. மகிமை பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு எப்பயும் திருப்பி திருப்பி போடும்போது அதே ஒரே ஆன்சர் வரும்போது ரொம்ப எனக்கு எப்படி வருதுன்னு எனக்கே தெரியலீங்க மேடம். அதுவே வந்தது, அதையே நான் படிச்சிட்டு இருக்கேன், கடையில உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். நல்லா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குங்க சாமிஜி. ஓகேடா கண்ணு, நீ நேர்ல வந்து பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, இப்போ வந்து வருகின்ற சனிக்கிழமை 30ஆம் தேதி பௌர்ணமி பூஜை இல்லைங்களா, அதை குறித்து விளக்கம் கொடுங்க. ஆமாம்மா, ஆயுத அர்ச்சனை நம்ம ஆலயத்தில் மட்டும் ஒரு என்னென்னா, பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆயுதங்களுக்கு சக்தி உண்டுமா. அந்த ஆயுதங்களுக்கு சக்தி உண்டு. அந்த ஆயுதங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆயுதமும் கருங்காலியில் செய்யப்பட்டு அத்தி மரத்தில் செய்யப்பட்ட ஆயுதங்கள். அதில் இந்த 2 மரங்களுக்கும் அந்த பௌர்ணமி அப்போ ஒவ்வொரு ஆயுதமும் வஜ்ராயுதம், சூலாயுதம், வேலாயுதம் அதில் சாஸ்திரப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்குது சாஸ்திரங்கள், மயில் இருக்குது, பாம்புகள் இருக்குது. இது மாதிரி தத்துவப்படி அதை அமைச்சித்தான் தத்துவ மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது. சூலத்துக்கு அம்பாள் மந்திரம், வஜ்ராயுதத்துக்கு வினை தீருகின்ற மந்திரம், வேலாயுதத்துக்கு நல்லவைகள்லாம் கொடுத்து தீவினை எல்லாம் அகற்றக்கூடிய மந்திரங்கள் பிரயோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு பூஜை பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விசேஷம். அது வரக்கூடிய சனிக்கிழமை வந்து பாருங்கள், அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். அதுவும் நம்ம அழைக்கணும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் என்ன ஐயா வந்து பாருங்கள். இந்த வர சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஒரு வழிபாடாக அங்கே செய்யப்படும். பார்த்து மகிழலாம். அடுத்தராக்கன்னு வேற கேள்வி இருக்கு. சமஜி நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம் ஐயா. புக்கு பார்த்தீங்களா, நிறைய பேர் என்கிட்ட சொன்னது
போட்டால் நாங்கள் திருப்பியும் சும்மா கேலி பண்ணுற மாதிரி போட்டாலும் அதே தான் வருது அப்படிங்கிற இதே உங்களுக்கு ஏதாவது வந்ததா ஐயா? இல்லை, இந்த மாதிரி நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நேராக நீங்களே கேட்டீங்க ஐயா. அம்மா நிறைவேறிடுச்சா? ஆமாங்க. ஆமாம், நிறைவேறிடுச்சு. வாங்க 7/6/2026 அந்த குரூப் பயிற்சியினுடைய பலனை அனுபவிங்க. வரக்கூடிய சனிக்கிழமை பௌர்ணமி வந்து பயனடைங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். சுவாமிஜி, பொதுவாகவே யாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம் அப்படின்னு எல்லாரும் வாயில சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நிஜமாவே ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக எங்களுக்காகவே பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி. எக்கச்சக்கமான குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாரு சுவாமிஜி. நார்மலாக இல்லை, அதுவும் மெடிசன் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதே கஷ்டம். ஆனால் எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகள் மாதிரி நினைச்சு படிக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே கொடுக்குறீங்க சுவாமிஜி. கோடானு கோடி உங்களுடைய அன்பு ரசிக பெருமக்கள், அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சுவாமிஜி. நன்றி. நன்றி ஐயா. நேர்களே, இதில் வந்து சில பேர் கால் பண்ணி எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்கீங்க. பல பேர் வந்து என்னங்க எவ்வளோ தடவைங்க கால் பண்ணுறது, கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தோடய குட்டி கோவத்தோடய இருப்பீங்க இல்லையா? கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே நான் சொல்கிற அந்த 2 நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு கேள்விகளாக கேட்கலாம். உங்களுக்கு உரித்தான சரியான தீர்வுகள், உங்களுக்கே உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகள், குறிப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9600396444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.